ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆட்டுக்குட்டி ஃபேமிலி. ஆட்டுக்குட்டி ஃபேமிலியில் இது வந்து ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைடே மதியம் லஞ்சுக்காக சாம்பார் ரைஸ் செய்ய போகிறேன். சாம்பார், அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியல். பசங்க வந்து சப்பாத்தியில் வந்து பன்னீர் கேட்டிருக்காங்க, அது செஞ்சு கொடுத்துட்டேன்னா கிளம்பி முடிஞ்சிடும். 7:30 போலலாம் முடிஞ்சிடும். இன்றைக்கி வந்து வாக்கிங் வீடியோ கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து இந்த சேனலை பற்றின ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இந்த சேனல் ஏன் தொடங்கினேன் அந்த மாதிரிலாம் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற இன்னும் thousands கூட வரலைங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு ஹாப்பி தான். என்னை நம்பி ஒரு 500 பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, என்னையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்ட்டு நான் நினைக்கும் போது நிச்சயமாக அதுவே எனக்கு ஒரு ஹாப்பி தான். அவங்களுக்காகவும் இனிமேல் வர போகிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நான் என்னுடைய தேங்க்யூ சொல்கிறேங்க. இந்த சேனல் எதுக்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்மா வந்து ஆசைப்பட்டாங்க. அதுக்காக தான் அவங்கள வந்து ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டியில் வந்து ஒரு நிக்நேமில் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பேரிலேயே வந்து எங்கள் அம்மாக்காக இந்த சேனல் தொடங்கப்பட்டது. அவங்க உயிரோடு இருக்கும்போதே வந்து நாங்கள் வீடியோஸில் போட்டு இருந்தோம். பட் ரொம்ப எடுக்கலை. ஏன்னா யாருக்குமே வந்து எடிட்டிங் தெரியாது, யூடியூப்னால் என்ன பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் போடும்போது ஆனால் ரொம்ப கவரேஜாக எடுக்க முடியலை. இப்போ அவங்க இல்லை, அந்த சேனலை வந்து விடுறதுக்கு மனசு இல்லாமல் அதை நான் வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து தம்பிக்கிட்ட இருந்தது, இப்போ அதை நான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி தம்பியுமே வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்களும் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்கன்னா அவங்க வீடியோஸும் இதில் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா இருக்கும்பொழுது அம்மாவுக்கு வந்து 4 பேர். அதில் வந்து 3 பிரதர்ஸ், நான் ஒரே ஒரு தங்கச்சி. எங்களுக்குள்ளே அம்மா இருக்கும்பொழுது நிறைய சண்டை வரும், பேச மாட்டோம், அந்த மாதிரிலாம் இருப்போம். இப்போ அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு ஒருத்தருக்கும் தெரிஞ்சு எங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நல்லபடியாக இருக்கிறோம். ஏன்னா அப்பாவை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல 4 பேருமே ஒரே மைண்டடாக இருக்கிறோம். யார் எது தப்பு பண்ணாலும் இது நீ தப்பு பண்ணுற அந்த மாதிரி சொல்லி அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். எதுனா மனஸ்தாபமாக இருந்தாலும் அதை உடனே சொல்லி அது அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் தெளிவு பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்பாவை வந்து நல்லபடியாக பார்க்க முடியுது. அம்மா இல்லை அப்படிங்கிறத விட அம்மா வந்து நம்மளுக்காக சில விஷயங்கள் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அப்பா இருக்காங்க, அப்பாவை வந்து அம்மா ஞாபகம் இல்லாமல் வச்சுக்க முடியாது. இருந்தாலும் வந்து அந்த சேட்னஸ் வந்து அப்பா படக்கூடாது, அம்மா வந்து நல்லபடியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு கொடுக்கணும். அவர் லோன்லியாக சேடாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா அவரை வந்து புஷ்அப் பண்ணி நல்ல ஒரு மைண்டுக்கு கொண்டு வரணுன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்னால தான் முடியும். அவங்க போய் உக்காந்து எங்கள் அப்பா மூட மாற்றி அப்புறம் இதை செய்யுங்க தாத்தா, அதை செய்யுங்க தாத்தான்னு அவரை எதனா பேச்சு கொடுத்து மாற்றி அந்த மாதிரி செஞ்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அம்மாவுக்கு இந்த சேனலை எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை பார்த்திங்கன்னா ஆமாவா ஆண்டி சாந்தா அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து ட்ரீம் கப்புள்ஸ் அதில் வர ஆண்டியை ரொம்ப பிடிக்கும். அப்போ கவிஜே அப்படிங்கிற அந்த சிஸ்டர்ஸை ரொம்ப பிடிக்கும். அவங்க சேனலெல்லாம் பார்த்து தான் எனக்கும் வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்குது சொன்னாங்க. பட் எங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணும், என்ன பண்ணணும், அது இன்னமும் எங்களுக்கு சரியாக தெரியல. அதனால தான் ரீச்சே ஆகலையா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.